ப்ரோ சொல்லு ப்ரோ. ஃபோன் ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். அப்பாவுக்கு ஃபோன் போடணும், கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? இல்லை ப்ரோ, ரீசார்ஜ் இல்லை. ப்ரோ உங்ககிட்ட? இல்லை ப்ரோ, நான் ஃபோன் வீட்லேயே வச்சுட்டேன். அண்ணா ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? என் ஃபோன் ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், வீட்டுக்கு கூட ஃபோன் போட்டு. என்கிட்ட இல்லைப்பா ஃபோனு. அண்ணா ஒரே ஒரு கால் தானே, பண்ணிட்டு கொடுத்துட்றேண்ணா. இல்லை ப்ரோ ப்ரோ வரலான்னு இருக்கேன். ஃபோன் தரீங்களா? கால் பண்ணிட்டு தரேன். இல்லை ப்ரோ. அண்ணா ஃபோன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கண்ணா, கொஞ்சம் ஃபோன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு மட்டும் ஃபோன் போட்டு கொடுத்துட்றேண்ணா. அண்ணா பாஸ்வேர்ட் போட்டு கொடுங்க. ஹலோ. இங்கே தான்ப்பா பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒருத்ததுப்பா. பைக்கில் ஒருத்தன் வந்தான், என் ஃபோனை பிக் பாக்கெட் அடிச்சிட்டான்ப்பா. நான் என்ன பண்ணுறது? அவன் அடிச்சுட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஓகே அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. சொல்லுப்பா வெற்றி. அப்பா, ஜாயிண்ட் டப்பல்லேருந்து எதுக்குப்பா இப்போ நீ காசு எடுத்த? அப்பா லோன் கட்ட வச்சு இந்த காசு 50,000 காணும்ப்பா. நீ என்னதான்ப்பா பண்ண? நான் எதுவும் எடுக்கலையாப்பா. என்னப்பா சொல்கிற? அப்போ நீ காசு எடுக்கலையா? இல்லையாப்பா, நான் எதுவும் பண்ணலையாப்பா. அப்பா நானும் அந்த காசு எடுக்கல, நீயும் அந்த காசு எடுக்கல. அப்போ அந்த காசு இங்கே தான்ப்பா போச்சு. தானே இருக்கும், எப்படி காணாமல் போகும்? சரிப்பா இருப்பா, நான் பேங்க்கில் போய் பார்க்குறேன். என்ன மாதிரினா புது ஃபோனுங்களா? எங்கள் பையன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான், புது ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறான். லோன் கட்ட காசு அனுப்பணும். காசு 50,000 வந்திருக்கான்னு பாருங்கள். பாஸ்வேர்டு சொல்லுங்க மாதிரினா. ஓகேண்ணா, 50,000 பணம் வந்திருக்கு. உங்கள் பையன் பேர் வெற்றி தானுண்ணா? வந்திருக்குண்ணா, கரெக்டாக இருக்குண்ணா மாதிரினா. சரிங்கண்ணா. ஃபோன் ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், அப்பாவுக்கு ஃபோன் போடணும், கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? இப்போ நிஜமாவே இல்லை. இல்லை ப்ரோ. 8104